ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கனவா மீனில் தொக்கு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க மசாலாக்களை சேர்த்தாலே போதும், ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் கனவா தொக்கு பண்ணுறதுக்காக கனவா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணா பார்த்துக்கோங்க. இப்போ சின்ன சைஸ் கனவாங்கிறதுனால நான் அந்த மாதிரி ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுடலாம். ஏன்னா நம்ம தொக்கு பண்ணுறம்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகினதோ கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு, கடுகு வெடித்ததும் ஒரு 3 பல்லாரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு 4 பச்சை மிளகாயும் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வாசத்துக்காக தான். ரொம்ப கீறி சேர்த்தோன்னா அதில் உள்ள அந்த விதைகள் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் கீராமல் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இதில் ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிட போகிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு மூடி போட்டு வதங்க விட்டுறலாம். சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இனி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கனவா மீன் இருக்குது பாருங்கள், அதை இதில் சேர்த்துடலாம். இந்த கனவாயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். இதில் நிறைய தண்ணி ஊறி வரும். அந்த தண்ணிலாம் நம்ம வற்றினதுக்கு அப்புறம் தான் மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். அது நல்லா வெந்துட்டு தண்ணி எல்லாமே ஊறி வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் இருக்கும். நல்லா அதில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியே வந்துட்டு இனி தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம மூடி போட்டு அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். இந்த தண்ணி வற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். அப்போ தான் இந்த கனவா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் ஸ்மெல் வித்தியாசமாக தெரியும். இப்போ மூடி போட்டு மறுபடியும் வேக விட்டுறலாம். இப்போ நல்லா தண்ணி எல்லாமே வற்றி வந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி இருந்தது. இப்போ மசாலா சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கிட போகிறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருக்குது, அதுவும் சேர்க்க பிடிக்கும்னா சேர்த்துக்கிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் மசாலா கொஞ்சம் வெந்து வரணும். அதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான உப்பும் சேர்த்துடணும். ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ உப்பை பார்த்துட்டு தேவைக்கு மட்டும் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், நம்ம இப்போ ஊற்றுனது. அது வற்றுறதுக்காக மூடி போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடலாம். இந்த தண்ணி வற்றி வந்ததும் அந்த எண்ணெய் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், அப்படியே பிரிஞ்சு வரும். அப்போ தொக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான், கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கனவா தொக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.